ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு வீடியோ எடுத்து எனக்கு போடுறக்கு டைம் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சண்டே. அதனால் வந்து சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே நம்ம வீட்டில் எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 டிக்கெட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும். அதுக்காக டிஃபன் ரெடி பண்ணியிருந்தோம். அப்படியே ஒருத்தராக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு பூரியும் இட்லியும் ப்ரிப்பேர் பண்ணோம். அக்காவும் அண்ணியும் மேக்ஸிமம் கிச்சன் வேலையில் ஃபுல்லாக அவங்களே செஞ்சுட்டாங்க. நாங்கள்லாம் சும்மா ஹெல்ப்பருங்க. இந்த கட்டிங் வெட்டிங் இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே அல்லக்கைய மாதிரி அந்த வேலையில் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். இவங்க 2 பேர் தான் மெயின் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு குட்டீஸுகளுக்கெல்லாம் சாப்பிட சொல்லிடலாம். பொண்ணு மாப்பிள்ளை வர கொஞ்சம் டிராஃபிக்கு வரக்கு லேட் ஆகுன்னு சொன்னதுனால குட்டீஸுக்கு தூங்கிடுவாங்கன்னு சாப்பிட வச்சோம். நாங்கள் என்னமோ அப்படி ஒரு கணக்கில் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பந்தி விட்டுட்டேங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு யாரும் தூங்குற மாதிரியும் இல்லை, எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிற மாதிரியும் இல்லைங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பெரியவங்க எல்லாம் கொண்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு கொடுத்து வச்ச மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். டெய்லியும் நம்ம வேலை வெட்டி அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்து போட்டு அப்புறம் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளே இந்த குட்டீஸ் என்ன பண்ணாங்கன்னா போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாங்களும் இதை வந்துடுவானுங்க அதை வந்துடுவாங்கன்னு பார்த்தா வெளியே வர்ற மாதிரி இல்லை. அப்புறம் மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு. நாங்களும் இந்த அடுத்த நாள் நான்வெஜ்ஜுங்கிறதுனால அதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். இவனுக்கு வர்ற மாதிரி தெரிலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அண்ணி என்ன பண்ணாங்கன்னா போய் ஒரு சத்தம் போட்டாங்க, வெளியே வர்றீங்களா இல்லையா, எல்லாம் மணி 11:30 ஆகுது, காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுவோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டினோனையும் அப்படியே ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி லைனாக வெளியே வருவாங்க பாருங்க. கூப்பிட்டெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, மிரட்டினா மட்டும் தான் கேட்குறானுங்க. ஒரு ஆளாக வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து குட்டீஸுக்கெல்லாம் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க தூங்குறக்கு. பெரியவங்களாம் நம்ம வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த மூமெண்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. பொண்ணு மாப்பிள்ளை விருந்தோட பார்ட் 1ங்க. பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும்.